எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோட் 69. இந்த தைர வரத்தில் இருக்கா இல்லையா, வாண்டர்கள் இருந்துருக்கா. அவள் வந்து அங்கேருந்து அந்த விலங்குகள் பட்சிகள்லாம் இந்த காமிய கவனத்தில் சொன்னதுனால அந்த இடத்த விட்டு இடம் மாறுறான்னு போனதில் சொன்னேன். அது வந்து கனவுல வந்து சொன்னதால, தர்மர்கிட்ட சொன்னதுனால நம்ம இடத்த மாறணுன்ட்டு வரா. அங்கேருந்து அவள் வந்துடுறா. அங்கே வந்து தெய்வதவனன்னு ஒரு இடத்துல வந்து இருக்கா. அங்கே வந்து இருக்கும்போது தான் வந்து யக்ஷன்னு இருக்கா. அந்த அந்த இடத்துல இருக்கா. ரொம்ப தூரம் நடந்து வந்துடுறா. ரொம்ப களைப்பாயிடுது. ரொம்ப உடம்பு களைப்பாகி முடியாமல் போகிறது. முடியாமல் போன உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி பார்க்கும்போது நகுலனை கூப்பிட்டு எல்லாருக்கும் தாகமாக இருக்கு, இங்கே போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துன்னு வாண்டுவார். அனுப்புவார். தர்மர் அனுப்புன உடனே நான் போவான். நகுலன் போவான். நகுலன் போன உடனே நகுலன் போய் தேடின உடனே அங்கே தண்ணி இருக்கும். ஒரு குளம் இருக்கும், அதில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை எடுக்க போகும்போது நில்லு, நான் சொல்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் நீ சரியாக பதில் சொல்லிட்டு அப்புறம் நீ தண்ணி எடுத்து போடுவான். அதை கேட்க மாட்டான். அதை கேட்காம நகுலன் வந்து சும்மா தண்ணி குடிக்கிற தண்ணிக்கு நீ என்ன சொல்கிறதுக்கு அப்படின்ட்டு தண்ணியை எடுப்பான். எடுத்து அந்த தண்ணியை கொஞ்சம் அப்படி குடிப்பான். வாயில் குடிக்கும்போதே அவனுக்கு வந்து மயக்கம் வந்துடும். அது வந்து நச்சு அந்த அதில் விஷம் இருக்கும். ஊந்துவான். அவன் வந்து அங்கேயே உயிர் பிரிஞ்சிருத்து. அப்புறம் தான் அதை யமன் கொடுக்குறாரு. செத்து போயிடறான். அவன் செத்து போனே அடுத்தது வந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தர்மர் வெயிட் பண்ணிட்டு இவன் காண்பின உடனே சகாதேவன் அனுப்புறார். நீ போய் தேடி எங்கேயாலும் பார்த்து சீக்கிரமாக தண்ணி எடுத்துருவா அப்படின்னு. சகாதேவன் போகிறான். சகாதேவன் வந்து பார்க்குறான். அப்படியே சுற்றி தேடிட்டு வரும்போது ஒரு மான் ஓடும். ஒரு மான் ஓடின உடனே அந்த மான் எங்கே போகிறது, எங்கே போய் தண்ணி குடிக்கிறதுன்றது அப்படியே பார்ப்பான். அதுக்கு ஒளிஞ்சுட்டு சகாதேவன் கொஞ்சம் புத்தி கூர்மை, ஒளிஞ்சுட்டே பார்ப்பான். அது நேராக போகும். போய் அந்த அந்த குளத்தாங்கரைக்கு போகும். அந்த குளத்தாங்கரையில் போயிட்டு தண்ணியை குடிக்காத ஓடி போயிடணுன்னே இவன் போவான். அந்த அசரீரி கேட்கும், இரு தண்ணியை குடிக்காத, நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறதுக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் தண்ணியை குடிக்கணும். இவன் என்ன பண்ணுவான், போய் இது என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறதுன்ட்டு போய் தண்ணியை குடிச்சிடுவான். அது சொன்னதை கேட்காத தண்ணி எடுத்து வாயில் வைப்பான். வாயில் வச்ச உடனே மயக்கம் வந்துடுவான். அடுத்து இவன் பார்த்துட்டு காணன உடனே அர்ஜுனனை கூப்பிட்டு அனுப்புவான். அர்ஜுனன் போவான். அர்ஜுனன் இதே மாதிரி தேடின்னு போவான். போன உடனே பார்த்தா அண்ணா தம்பி 2 பேரும் நகுலன் சகாதேவன் உழுந்து கிடப்பான். உழுந்து கிடக்கும்போது அர்ஜுனன் பார்ப்பான். அர்ஜுனுக்கு தாளமாட்டாத, அர்ஜுன் வீரன் இல்லையா, தாளமாட்டாத கோவம் வரும். வெளில எடுப்பான். இது யாரோ ராட்சசர்கள் பண்ணுற வேலை தான், நான் அவளை விட மாட்டேன் அப்படின்ட்டு வெளில ஓங்குவான். போகும்போது உடனே அந்த இது தடுக்கும். அந்த அசரீரி கேட்கும், வெளில நீ எடுக்காத, வெளில எடுக்கிறதுக்கு பதிலாக உன் புத்தியை கூர்மை பண்ணிக்கும். நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் நீ தண்ணி குடி. அந்த பொய்கையில் ஒன்றும் செய்யாது. இல்லாத நீ தண்ணி குடிச்சேன்னா செத்து போயிடுவேன்னு சொல்லுவோம். உடனே இவன் வந்து பயந்துருவான். அர்ஜுனன் வந்து என்ன பண்ணுவான், என்ன இது இப்படி சொல்கிறது, அது எப்படி தண்ணியில் இது இல்லைன்னு நான் அவருக்கு இது கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா அப்போ பதில் நான் கரெக்டாக சொல்லிட்டா மட்டும் தண்ணியில் இருக்க விஷம் எப்படி போகும். தண்ணியில் விஷம்லாம் இல்லை, சும்மா சொல்கிறதுன்ட்டு நீ சும்மா சொல்கிறத தண்ணி எடுத்து குடிப்பான். குடித்த உடனே இவனும் மயக்கமாயிடும். இவனும் வந்துடுவான். இவனும் செத்து போயிடுவாங்க. இது நம்ம 3 பேரும் போன உடனே பீமன் அனுப்புவார். தர்மர் அடடா யாரையுமே காணுமே, என்ன இது, பீமன் அனுப்புவார். பீமன் வருவான். பீமன் வந்து பார்ப்பான். பீமன் முரடம் இல்லையா, இந்த அசரீரி கேட்கும்போது ஐயோ ஓஹோ என் பிள்ளை இந்த தம்பிகளையெல்லாம் அடிச்சது நீ தானே, நீ எதில் வராமல் எங்கேயோ ஒழிஞ்சிட்டு பேட மாதிரி ஒழிஞ்சிட்டு பதில் சொல்கிற எனக்கு, நீ வந்து ஒரு நேராக நின்று எனக்கு பதில் சொல்ல வேண்டாமா, என்னை கேட்க வேண்டாமா அப்படின்னு. பெரிய கருப்பு பூதமாக வந்திருக்கும். எதுக்கு ஒரு பெரிய கருப்பு பூதம் வந்திருக்கும். நான் தான் சொன்னேன், என்ன பண்ண போகிற நீ என்ன. கதையால் அடிப்பான். அதெல்லாம் அது ஒன்றும் பண்ணாது. அந்த கதையடியெல்லாம் ரொம்ப சாதாரணமாக கையில் இருக்க கதையை இப்படி கீழே போட்ட உடனே இவன் டயர்டாயிடுவான். கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு சண்டை போடாட்டு போய் தண்ணி எடுத்து குடிப்பான். குடிக்கும்போது அந்த பூதம் மறுபடியும் சொல்லுவோம், இந்த தண்ணியை குடிக்காத, இதில் விஷம் இருக்கணும். விஷம் இருக்கா, விஷம் இருக்குன்னு நீ சொல்கிற. அப்போ ஆனால் நீ வந்து நீ குடிக்க, நீ வந்து உன் கேள்விக்கு பதில் சொல்கிறேன்னு உன் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் குடிக்கலான்ற. அப்போ மட்டும் விஷம் இருக்காதான். இல்லை அப்போ விஷம் இருக்காது, போயிடும் அப்படின்வோம். அப்படியா, அதை நான் அப்புறம் முதல்ல இருக்கிற விஷம் எப்படி உங்ககிட்ட உன் கேள்விக்கு பதில் சொல்லிட்டா போயிடும். அதை ஒத்துக்கு போயிட்டு நான் தண்ணியை குடிக்கிறேன்னு குடிப்பான். குடித்த உடனே பீமன் மயக்கம் அடிச்சு பீமனை ஊதுவான். பீமனை செத்து போடுவான்.
அண்ணன் போன தம்பி 4 பேரையும் காணணும் உடனே இது யாரோ பிளான் பண்ணுறா போல் இருக்கு, வழியில் ஏதோ பண்ணுறா போல் இருக்கு, மடக்கி வாழான்ட்டு தர்மரே வருவார். அப்புறம் 4 தம்பியும் காணணும் உடனே தர்மரே வந்த உடனே தர்மர் வந்து இது பண்ணுவார். தர்மர் வந்து என்ன பண்ணுவார், வருவார். அப்படியே வந்து அங்கே பார்ப்பார். பார்த்தா 4 தம்பியும் செத்து கிடப்போம். ஐயோ 4 தம்பி போயிட்டாலேன்ட்டு அப்படியே துடிச்சு போய், இது யார் வேலை, இது ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, என் தம்பியை 4 பேரை கொல்றதுக்கு இது யாருக்கு தைரியம் இருக்கு, இங்கே எதுவுமே இல்லையே. தர்மர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ஆசிரியர் கேட்குறது அதே மாதிரியே. நான் கேட்க கேள்வி நீ சரியாக பதில் சொல்லு, தண்ணி நல்ல தண்ணியாக இருக்கும், நீ குடிக்கலாம், குடிச்சிட்டு போகலாம், இல்லாட்டா நீ இந்த தண்ணியை குடிச்சேன்னா செத்து போயிடணும். இவர் பார்ப்பார், தர்மர் சுற்றி யோசனை பண்ணி பார்ப்பார். இந்த ஆசிரியர் சொல்கிறதுக்கு ஓரளவு உண்மைதான். ஏன்னா அங்கே ஏதோ காட்டு மிருகங்கள் வந்த மாதிரி அடையாளமே இல்லை. 4 பேர் செத்துருக்கானா ஏதோ மிருகங்கள் வந்து அடிச்சிருக்கணும். ரெண்டாவது அவன் உடம்புல எந்த காயமுமே இல்லை. ஏதாவது மிருகங்களோட சண்டை போட்டு செத்துருந்தா காயம் இருக்கும் உடம்புல, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பெருமை அப்படியே கிடக்கா. எந்த துஷ்ட மிருகங்களும் வந்துட்டு போன மாதிரி தெரியல. ஒருவேளை தண்ணியை குடிச்சதுனால தான் மாதிரி ஆயிட்டாலோ அப்படின்னு தர்மருக்கு சந்தேகம் வந்து உடனே என்ன பண்ணுறது, அந்த ஆசிரியை வணங்கி நீ வந்து என்னை கேளு, நான் உனக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னும். உடனே ஆசிரியர் பீமனை காட்சி கொடுத்த மாதிரி அந்த கருப்பாக பெரிய பூதமாக வந்து அப்படியே எதிர உட்காரும். இப்போ நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு அப்படின்னு கேட்குறான். உடனே இந்த பூமி உலகம் மாறி மாறி இருக்கே, அது யாருக்கு அதெல்லாம் காரணம்னு கேட்கும். அது கேட்கணும் போது பிரம்ம சக்தி, அது பிரம்மத்தால் நடக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். சொன்ன உடனே அடுத்தது என்ன பண்ணோம், மனுஷனுக்கு தேவையான துணை எது, மனுஷனுக்கு தேவையான துணை எதுன்னு கேட்குறோம். கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான், எந்த துணையுமே தைரியம் தான் வேணும், தைரியம் துணையாக இருந்ததுன்னா எதிரையும் மனுஷன் ஜெயிப்பான் அப்படின்னு பதில் சொல்கிறார். தர்மர் சொல்கிறார், மனிதன் எந்த சாஸ்திரத்தை படித்து புத்திமான் ஆகிறான்னு கேட்குறார். அந்த பூதம் கேட்கும்போது இவர் என்ன சொல்லுவார், எந்த சாஸ்திரமும் இல்லை, பெரியவர்களை மதிப்பதால், பெரியவர்களை மதிக்கிறதுனால தான் அவனுக்கு வந்து அந்த இது வருது, அதனால அவன் புத்திமான் ஆகிறான். பெரியவர்களை மதித்து நடந்துக்க தெரியணும், அவ்வளோதான். எந்த சாஸ்திரத்தை படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒழுக்கம் தெரியணும். பூமியை காட்டில் கனமானது எதுன்னு கேட்பான். பூமியை காட்டில் வெயிட்டானது எது வேணும்னா அது தாய் நம்ம பிள்ளைகிட்ட காட்டுற அன்பு தான். எந்த பிரதிபலனும் இல்லாத காட்டாலே அந்த அன்பு தான் பெருசு கனமானது அப்படின்ட்டு. அடுத்தது ஆகாயத்தை காட்டில் உயர்ந்தது எதுன்னுவான். ஆகாயத்தை காட்டில் உயர்ந்தது தந்தை. தந்தை இல்லைன்னா நம்ம இல்லவே இல்லை இந்த உலகத்தில். தந்தை தான் நம்மளுக்கு ஆகாயத்தை காட்டிலும் உயர்ந்தவர் தந்தை அப்படின்றா. அடுத்து காற்றை விட வேகமாக போகிறது எதுன்னு கேட்பார். கேட்கும்போது காற்றை விட வேகமாக போகிறது மனசு தான் அப்படின்னு தர்மர் சொல்லுவார். அது உண்மை தானே, காற்றை விட வேகமாக போடக்கூடியதான மனசு. திடீர்னு நீங்கள் உட்காந்துட்டே இருக்கும்போது நீங்கள் 5 வயசில் நீங்கள் எழுந்தது, விளையாடினது, நீங்கள் கல் எடுத்து அடிச்சது, உங்கள் எதிர் வீட்டுக்காரன் உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்தது, இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம். எனக்கு இன்னைக்கு எனக்கு ஞாபகம் வரும். அதெல்லாம் அந்த காலத்துல இல்லை. அதெல்லாம் மனசு வந்து எவ்வளோ தூரம் தாண்டி எவ்வளோ சீக்கிரமாக பாஸ் ஆகிடுது. நீங்கள் நினச்ச உடனே உங்களுக்கு எல்லாம் தோன்றது. அது மாதிரி மனசு மாதிரி ட்ராவல் பண்ண முடியாது. அதனால் காற்றை விட வேகமானது மனு தான். புல்லை விட அல்பமானது அது, ரொம்ப கிள்ளிக்கிற மாதிரி கிள்ளிக்கிற நினச்சிட்டாரு, அதுதான் புல்லுன்றார் இந்த இடத்துல. புல்லுன்றது வந்து ஒரு புல்லை விட அதை விட கிள்ளிக்கிற அற்பமான விஷயம் எதுன்னு கேட்டால் அதுக்கு தர்மர் பதில் சொல்கிற பதில் என்னென்னா கவலை தான். கவலை தான் ரொம்ப அற்பமான விஷயம். கவலைப்பட்டு பிரயோஜனம் ஆகிறது ஒன்றும் இல்லை. எப்படி காரியம் எப்படி நடக்கணுமோ அது மாதிரி தானே பார்க்கணும். அதை சொல்கிற கவலை தான் இந்த இது பண்ணுறதுன்ற புல்லா ரொம்ப அற்பமானதுன்னு. தேசாந்திரம் போகிறவனுக்கு, தேசாந்திரம்னா யாத்திரை போகிறவனுக்கு துணை எதுன்னு கேட்குறாரு. துணையாக இருக்கிறது என்னென்னா அவன் கட்டுற கல்வி வித்தை தான் அவனுக்கு துணை இருக்குது. வேறு எதுவும் எந்த காதில் காசு இருக்க பணம் கணம்லாம் இல்லை. இவனுடைய வித்தை எந்த இடத்துல காமிச்சு இவன் வந்து இவனோட அறிவை காமிச்சு அதை பார்த்து ஜாதகம் பண்ணியோ எப்படியோ போச்சுக்கலாம் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். தேசாந்திரம் போகிறவனுக்கு எது முக்கியமானது, வீட்டில் இருப்பவனுக்கு எது முக்கியமானது கேட்குறான். வீட்டில் இருக்கிறவனுக்கு முக்கியமானவா யாருன்னா ஒய்ஃபு தான், வேறு யாரும் இல்லை. சாக போகிறவனுக்கு துணையாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்குறேன். அடுத்தது சாக போகிறவனுக்கு துணையாக இருக்கிறது எதுன்னு கேட்குறேன். என்பது அவன் பிறவியில் இருந்தப்போ ரெண்டாந்தப்போ செஞ்ச தானம் தான் அவனை காப்பாற்றுறது அப்படின்றார். அப்படின்னு தர்மர் சொல்கிறார் பதில். அப்புறம் அந்த யக்ஷன் வந்து நீ வந்து தானம் பண்ணா மிகப்பெரிய பாத்திரம் எதுன்னு கேட்பார். இந்த பூமி தான் மிகப்பெரிய பாத்திரம். இந்த பூமியோட பெருசு எதுவும் கிடையாது. இந்த பூமி அளவுக்கு ஒரு பாத்திரம் இருந்ததுன்னா அதால் எடுத்து நம்ம யாருக்கு வேணாலும் தானம் கொடுக்கலாம். அதாவது மனசு என்ன, நம்ம மனசு எப்படி இருக்கு தானம் கொடுக்குற மனசு. தானத்துக்கும் தர்மத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ.
அதையும் கேட்குறேன். தானத்துக்கு தர்மத்துக்கு என்ன வித்தியாசம் கேட்குறேன். தானன்றது நமக்கு தெரிஞ்ச வாழ்க்கை, நமக்கு தெரிஞ்சது வேற ஒரு பலனை எதிர்பார்த்து அந்த மாதிரி கொடுக்கறது தானம். தர்மன்றது முன்ன பின்ன அறியாதவாகிட்ட அவகிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத கொடுக்கறதுக்கு தான் தர்மம். அதை சொல்றாரு. உலகத்திலேயே சுகம் தர்றது எதுன்னு கேட்குற. சுகமா இருக்க தரக்கூடியதுன்னா நல்லொழுக்கம். நல்லொழுக்கம் இருந்ததுன்னா பொய் பித்தலாட்டம் அதெல்லாம் இருக்காது. பொய் பித்தலாட்டம் இல்லைன்னா அது அதை விட வாழ்க்கை நல்ல வாழ்க்கை கிடையாது இல்லையா? அதுவே போகிறோம். அதுவே உங்களை நல்ல வழி கொண்டு தரும். உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட எண்ணங்கள்லாம் மனசுல தோணாது. அதை சொல்றாங்க. மனிதனை கெடுக்கிறது எதுன்னு கேட்குற. மனிதனை கெடுக்கிறது அவனோட கர்வம் தான். அதையும் சொல்றார். மனுஷனை கெடுக்கிறது அவனோட கர்வம் தான்றார். அதே மாதிரி எதை இழந்தா தூக்கம் போயிடுன்றார். எதை இழந்தவனுக்கு தூக்கம் போறதுன்றார். தூக்கம் இல்லை. எதை இழந்தவனுக்கு துக்கம் இல்லைன்னா கோபம். கோபத்தை இழந்தா துக்கம் இல்லை. கோபம் இருக்கிறவனுக்கு தான் துக்கம் இருக்கும். கோபத்தை இழந்துட்டா துக்கம் இல்லைன்றார். எதை இழந்தால் மனுஷன் செல்வந்தனாகிறான். செல்வந்தன்றா வந்து பயங்கர செல்வ செல்கோட இருக்கான்றாலே அது அந்த செல்வம். செல்வம்னா நமக்கு செல்வாக்கு இருக்கிறது. செல்வாக்கு கிடையாது, செல்வம் பொருட்செல்வம். அது சொல்ல எதுன்ற ஒழுக்கத்தாலையா குலத்தாலையா பிறப்பாலையா எது அப்படின்னு கேட்குறேன். இதில் வந்து அந்த இதை கேட்டதுக்கு வந்து உங்களுக்கு எதை எழுந்தா மனுஷனுக்கு துக்கம் வரணும்னா ஆசை. அதுதான் சொல்லிட்டேன் இல்லையா? எதை எழுந்தால் மனுஷன் செல்வந்தன் ஆகிறான்னா ஆசையை எழுந்தால் செல்வந்தன் ஆகிடுறாங்க. ஏன்னா ஆசை தான் உனக்கு செல்வம். நம்ம செல்வந்தன்ற எண்ணத்தை உண்டு பண்ணுறதே அதுதான். ஆசை மனசில் இல்லைன்னு வைங்க, அவன் சாதாரணமாகவே செல்வத்தோடு இருக்கிற மாதிரி தானே அர்த்தம். எந்த கவலையும் இல்லை. ஆசைப்படுறது எதை பற்றியும் ஆசைப்படல. அதை சொல்கிறாங்க. அடுத்தது யார் பிராமணன்னு கேட்குறாரு. குலத்தாலா படிப்பாலா ஒழுக்கத்தாலா? இதெல்லாம் இது எவ்வளோ முக்கியமான கேள்வி பார்க்குது. யார் பிராமணன் அப்படின்னு கேட்குறாரு. குலத்தால பிறந்தவனா ஒழுக்கத்தால பிறந்தவனா பேப்பால பிறந்தவனா என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு சொல்றாரு அவர், ஒழுக்கம் தவறாமல் கடைபிடிப்பவன் தான் பிராமணன். அதான் அந்த ஒழுக்கம் சரியாக கடைபிடிக்க முடியாதனால தான் மற்றனால பிராமணன் ஆக முடியலன்றது இதில் தெரியுது இல்லையா? பிராமணன் எப்படி இருக்கணும்னா ஒழுக்கத்தோடு இருக்கணும். அதாவது இப்போ இந்த காலத்தில் இல்லை இருக்கான்றதெல்லாம் இல்லை, ஒழுக்கத்தோடு இருக்கிறவன் தான் பிராமணன். பிராமணன்ற பேர் எதுக்கு எப்படி வருதுன்னா ஒழுக்கத்தோடு இருக்கிறவனுக்கு பிராமணன் பேர். பிறப்பினால இல்லைன்றத சொல்றார். அதே மாதிரி எது ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னு கேட்குறேன். பூலோகத்துல எல்லா கேட்குற அதை கேட்ட உடனே இந்த தர்மர் சிரிக்கிறார். சிரிச்சுட்டு பூலோகத்துல எல்லா ஜீவராசிகளும் உயிர்களும் பிறந்த உடனே செத்து போக போறோன்னு தெரியுது. பிறந்த பொருள் எதுவும் செத்து போயிடுறது நம்ம அறிவுக்கு நல்லா தெரியுது. ஆனா சிலர் வந்து தான் வந்து ரொம்ப நாள் வாழணும், நீண்டு வாழணும்னு வேண்டிக்கிறாளே, தான் தான் வாழணும், தான் சாகக்கூடாது, தான் நிரந்தரமா இருக்கணும்னு வேண்டிக்கிறாளே, அவள் தானா? அதுதான் ஆச்சரியமா. இதெல்லாம் சொல்லிட்டு இப்போ இன்னும் எத்தனையோ கேள்வி கேட்குறேன், எத்தனையோ கேள்வி. அதெல்லாம் நம்ம இங்கே ஞாபகம் இல்லை. ஆக்ஷன் கேட்ட கேள்வியெல்லாம் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா அது எங்கெங்கேயோ போகும். ஆக்ஷனோட கேள்விகளுக்கெல்லாம் வந்து தர்மர் எல்லாத்துக்கும் தப்ப கரெக்டாக சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே அந்த பூதம் வந்து யக்ஷனா மாதிரி நேராக வந்து நின்றுடுவார். யக்ஷனா மாதிரி நின்று, சரி இப்போ நீ எல்லாத்துக்கும் சொல்லிட்ட, உன்னை நான் உயிரோட விட்டுறேன் அப்படின்னு. இல்லை நான் உயிரோட போய் பிரயோஜனம், எனக்கு என் தம்பி வேணும் அப்படின்னு. உன் தம்பின்னா இந்த 4 பேர் இருக்கா உன் தம்பி, இதில் ஒருத்தரை நான் உனக்கு உயிரோட தரேன். ஒருத்தரை ப்ரிஃபர் பண்ணா நீ யாரை ப்ரிஃபர் பண்ணுவேன்னு கேட்பா. எல்லாரும் என்ன பண்ணுவா, பீமனையோ அர்ஜுனனோ இருந்தால் அவள் வந்து சண்டை போட்டு பிடிச்சிவான்னு நினைக்கிறா இல்லையா? தர்மன் அது மாதிரி கேட்கல. தர்மன் என்ன பண்ணுறார், நகுலனை கேட்குறாரு. நகுலனை ஏன் நீ விரும்பி கேட்டது காரணம்னா, முதல்ல என்ன சொல்றாரு இவர் தர்மர் வந்து, நம்ம முதல் என்னன்னா குந்தியோட புள்ளன்னு நான் இருக்கேன், மாத்திரியோட புள்ளன்னு அவன் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இருந்தாதான் சரியா இருக்கும். அதனால நகுலன் தான் பெரியவன், அவனை கேட்டேன். 2வது நகுலன் தான் நான் முதல்ல தண்ணி எடுத்துட்டு வர அச்சேன். அவன்தான் வழிகாட்டி வந்து அவன் தான் முதல்ல செத்து போனவன். அவன் இல்லைன்னா இந்த நம்மளுக்கு இந்த தண்ணி எங்க இருக்குன்னே தெரிஞ்சிருக்காது. இந்த தண்ணி நீர்நிலை சரியில்லை, இங்க நான் மாட்டிட்டோன்றதெல்லாம் வேற, நீர்நிலை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு கொண்டு சொன்னவன் அவன் தானே. அதனால அவன் உயிரோட இருக்கணும், அவனை தான் அவன் பண்ணணும்னு கேட்குறேன். முக்கியமா வந்து மாதிரியோட புள்ள ஒருத்தன், குந்தியோட புள்ள நான் இருக்கேன், மாதிரியோட புள்ள யாரும் உயிரோட இல்லை அப்படின்றதுக்காக மாதிரியோட புள்ள அவன் இருக்கணும்னு கொடுக்குறாரு.
கொடுத்த உடனே அந்த அந்த இது வந்து அப்படியே யமதர்மன் மாறிடுறார், யமதர்மனா மாறிடுறார். மாறி யமனோட புள்ள தானே தர்மர். யமதர்ம மாறி தர்மரை கட்டி பிடிச்சிட்டு அணைஞ்சிட்டு, நீ உன்னை பார்த்துட்டு போகணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் வந்தேன், உனக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சேன், நீ எப்படி இருக்கன்னு பார்த்தேன், நீ உலகத்தில் எப்படி இருக்கன்னு. அந்த கேட்ட ரொம்ப அவருக்கு சந்தோஷமாயிடுது. அந்த தர்மருக்கு, இவருக்கு யம தர்மருக்கு, நம்ம பிள்ளை இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கானே. அந்த மாதிரி அந்த இது வந்து ரொம்ப அவ்வளோ பிரத்யேகமானது இந்த கதை. இந்த இந்த இதை வந்து பார்த்துட்டு தர்மருக்கு யமதர்மன் வந்து தர்மரை வந்து ரொம்ப சிலாகிக்கிறார். தர்மனோட இதை கேட்டு, நீ ஜெயிப்ப, நீ எல்லாத்தையும் ஜெயிப்ப, கவலைப்படாத அப்படின்ட்டு அவனை ஆலிங்கனம் பண்ணிட்டு தர்மனுக்கு சரியாக சக்தியை கொடுக்குறாரு உடம்புல. ஒருத்தரும் ஒவ்வொரு விதமாக பவரை பெறா பாருங்க. பீஷ்மர் வந்து ராஜகிட்ட இருந்து வாங்கிட்டாரா, சக்தி பெற்றார். அர்ஜுனன் வந்து சிவன்கிட்ட இருந்து தன்னுடைய இதை விருத்தி பண்ணிட்டான், தன்னுடைய சக்தியை. இப்போ தர்மர் வந்து யமன் வந்து தர்மரை வந்து கட்டி அனுப்பிச்சிட்டதுனால யமன்கிட்ட இருந்த சக்தியெல்லாம் தர்மர் கொடுத்தாராம். தர்மருக்கு வந்து அவ்வளவு பவர்ஃபுல் மேன் ஆகிட்டாராம் தர்மர். அதான் அது அந்த மாதிரி. இது இன்னொன்று என்னன்னா, இந்த கதையை கேட்குறா பார்த்தால, இந்த கதையை கேட்கறதே ரொம்ப வசதியாம். அவர் யமதர்மன் வந்து யமதர்மன் தான் அந்த வேஷம் போட்டு வந்தார் இல்லையா, லட்சணா வந்தது. யமதர்மன் வந்து தர்மர்கிட்ட சொல்கிறார், இந்த கதை நீ இப்போ நம்ம நடந்ததே இதை வெளியில் சொல்லு, இதை கேட்குறா இல்லையா, இந்த கதையை ஒழுங்காக கேட்டாலே அவள் வந்து அதர்ம வழியில் செல்ல மாட்டா, போக மாட்டா. அவகிட்ட மித்திர பேதம் இருக்காது. மித்திர பேதம்ன்றது என்னன்னா நம்பிக்கை துரோகன்றமே, அதுதான் மித்திர பேதம்ன்றது. மித்திரன்னா நமக்கு நண்பன், அவளுக்குள்ளேயே பேதங்களை விட்டு பண்ணியிருக்கிறது, அதுதான் ரொம்ப அடுத்து இருந்தே கெடுக்கிறதுன்றாலே அது மாதிரி மித்திர பேதம்ன்றது இருக்காது. அதே மாதிரி மனதில் உண்டாகாது. பிற பொருளுக்கு ஆசைப்படவே மாட்டான். அடுத்த பொருள் தனக்கு வேணும், அது எந்த இதுவே இருக்காது. அது முக்கியமாக இன்னொன்று என்னென்னா பிறன்மனை நோக்காமை. அடுத்தவனோட ஒய்ஃபை வந்து திரும்பி பார்க்க மாட்டானான். அது மாதிரி அந்த மாதிரி குணங்கள்லாம் கிடைக்கும் இதில். இந்த இதை இந்த இப்போ கதையை கேட்டா, இந்த நீ நான் பேசுகிறத கேட்டால்னா அவளுக்கு தெரியும், இந்த நியாயங்கள்லாம் உலகத்துக்கு தெரியணும், அவளுக்கு இதெல்லாம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொன்னதை இவர் வந்து அப்படின்னு இந்த இந்த விஷயத்த இந்த கதையை கேட்டால் இந்த மாதிரிலாம் நடக்கும், எவ்வளவு நல்லவனாக இருப்பான்றத வைசம்பாயனர் வந்து இவர் சுகர் வந்து பரீட்சத்துக்கு சொல்கிறார். பரீட்சத்துக்கு சொல்லியவுடனே ஜனமேஜயனுக்கு அந்த விஷயம் வருது. அதை வந்து இவர் வைசம்பாயனர் வந்து ஜனமேஜயனுக்கு இதை காட்சி இது பண்ணும்போது விவரிக்கும் போது இதை சொல்கிறார். இதை சொல்லும்போது ஜனமேஜயனே ஆச்சரியப்பட்டு போகிறான். இந்த மாதிரி கூட உண்டா, யமதர்மன் யமனை நேராக பார்த்து யமன் வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிற மாதிரி யமன் வச்ச டெஸ்ட்லாம் பாஸ் பண்ணியிருக்காரு தர்மன் சொல்லுவா. அந்த இடத்துல வம்சம் அப்படி இருந்திருக்குன்றது தெரியுது இல்லையா, இவனுடைய ஒரு கொள்ளு தாத்தா தானே தர்மன், அவர் இப்படி இருந்திருக்காருன்றது தெரியுது இல்லையா, அதுல இவனுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை ஜனமேஜயனுக்கு. அதை சொல்கிறார். நாளைக்கு இவர் இன்னும் இதை கேட்குறாரு, இன்னும் தர்மர் சில கேள்விகளை இவரை கேட்பார் யமதர்மனை. அந்த கேள்விகளை பற்றி நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.